மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மீனில் மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ இதை மீனில் தடவிக்கலாம். நான் வந்து அயில மீனில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி குழம்பு பண்ணிக்கலாம். எந்த மீனில் நீங்கள் குழம்பு பண்ணாலும் இதே மெத்தடில் மசாலா தடவி வச்சுட்டு நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா நம்ம குழம்புல போடுற மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். உப்பு காரமெல்லாம் பிடிச்சி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். எப்போவுமே நான் மீன் குழம்பு பண்ணால் இதே போல் தான் நான் வந்து மசாலா தடவி வச்சு குழம்பு செய்வேன். நீங்களும் இது போல் மசாலா தடவி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். அந்த குழம்புல இருக்க மீன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதே போல் எல்லா மீன்லேயும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து அயில மீனில் தான் இந்த குழம்பு பண்ணுறேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது போல் எல்லாத்தையும் நல்லா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ குழம்பு பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மசால் வறுத்து அரைச்சிக்கலாம். 4 வரமிளகாய், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி 1 2 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை வறுத்துக்கலாம். வறுக்கிறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து, எண்ணெய் ஊற்றினாலும் சரி ஊற்றாமல் இருந்தாலும் சரி. நல்ல மணம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதே போல் வெந்தயமும் நல்லா வெடிக்கும் வறுத்துட்டோம்னா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தாச்சு, இப்போ மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 6-7 பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி, அதையும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு மீன் குழம்புல தேங்காய் போடுறது பிடிக்கும்னா இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் இல்லையா, அது கூடயே ஒரு துண்டு தேங்காயை பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். இல்லை தேங்காய் போடுற மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதோட விட்டுறலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் போடலை, அதனால இதோட அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அதே போல் நம்ம வறுத்த மசாலாவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு உங்களுக்கே தெரியும், வெந்தயம் போட்டு தாளித்தா தான் மீன் குழம்பு நல்ல மணமாக இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 5-6 பூண்டு போல் இது போல் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் கொஞ்சம் மாறி வரட்டும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை மீன் குழம்புக்கு வறுத்து அரைச்சோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் பூண்டு அப்புறம் மல்லி ஜீரகம் அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அதனால தான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி இப்போ அதில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே புளி அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான தண்ணி பொறுத்து, உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் தான் சேர்த்தேன். எதுக்காகனா நான் முதல்லையே மீனில் மிளகாத்தூளெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறதுனால காரம் அதிகமாயிரும் அப்படின்றதுக்காக கம்மியாக சேர்த்துருக்கேன். அதனால நீங்கள் காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மற்றபடி 1/2 கிலோ மீனுக்கு மசால் வந்து இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயும் இன்னும் கொஞ்சம் மசாலா அதிகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு சுற்றி பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு ஓரளவுக்கு நல்லா கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துடலாம். அரை கிலோ அயில மீன் இது. எந்த மீனாக இருந்தாலுமே இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீன் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். சும்மா மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் சும்மா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்து வரும். அதே டைமில் மீன் உடையாமையும் இருக்கும். அதனால் 3 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். அப்படி மீன் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்தே வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
மீன் எப்படி உடையாமல் வெந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் சும்மா கரண்டியை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கலந்து விட்டுட்டோம்னா மீன் வந்து பாதி பாதியாக உடஞ்சி கூழ் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இது மேலே ஊற்றிட்டிங்கன்னா மேலே சூப்பராக நல்ல மணமாக இருக்கும். நான் அவ்வளோதான், குழம்பு இதோட ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி வச்சுருவோம். சூப்பராக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வறுத்தரைச்சி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். அயில மீனில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் எடுத்துக்கிட்டாலும் அந்த மீனில் இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செய்யலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.